ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸசைஸோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் இன்ட்ரடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போமா? மேட்ரிக்ஸ்னால் ரெக்டாங்குலர் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்தது தான் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னு எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா ரோ. அப்போ 1 2 3ன்றது ரோ 1, அடுத்து ரோ 2, அடுத்து ரோ 3. அதே மாதிரி காலம். அப்போ காலம் 1, காலம் 2, காலம் 3. அப்போ ரோவும் காலமும் சேர்ந்ததை என்ன சொல்லுவோம்? நம்ம மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸஸ். ஆர்டரில் என்னென்ன இருக்குன்னா என்னன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எம்ன்றது என்ன சொல்லுவோம்னா நம்பர் ஆஃப் ரோஸ், என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ மேலே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல மேட்ரிக்ஸ் என்னன்றதுக்கு, அதில் வச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 ரோஸ் இருக்குது. அப்போ 3. அடுத்து எத்தனை காலம் இருக்குது? 1 2 3. அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 3 x 3. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பார்க்க போகிறோம். நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரோ மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ரோ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஒரு ரோ மட்டும்தான் இருக்கணும், எத்தனை நம்பர் ஆஃப் காலம் வேணால் இருக்கலாம். அப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 1 2 3 ஒரு ரோ தான் இருக்குது, நிறையா காலம்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்து காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஒரு காலம் தான் இருக்கணும், எத்தனை நம்பர் ஆஃப் ரோ வேணால் இருக்கலாம். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு காலம், எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வேணால் இருக்கலாம். அடுத்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம் அண்டு ரோ. எத்தனை ரோ இருக்குங்க? 1 ரோ, செகண்ட் ரோ. அப்போ அதே மாதிரி ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம். அப்போ 2 x 2. இது என்ன மேட்ரிக்ஸ்? 2 x 2 மேட்ரிக்ஸ். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ். அடுத்து டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் எக்ஸப்ட் டயகோனல். டயகோனல்னால் என்னென்னா இந்த 4 4 இருக்குது பார்த்தீங்களா, டயகோனல். அதுதான் டயகோனல்னு சொல்லுவாங்க. அதை தவிர மற்ற எல்லாமே ஜீரோவாக இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா டயகோனல் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி அடுத்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா டயகோனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கிறது தான் என்னது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அடுத்து ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை வந்து எல்லா டயகோனல் எலமெண்ட்ஸுமே வந்து ஒன்றா இருக்கணும், மற்ற எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். எல்லா டயகோனல் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? 1 1 1, மற்ற எல்லாமே ரிமைனிங் வந்து 0. இதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். அடுத்து 0 ஆர் நல் மேட்ரிக்ஸ். எல்லா எலமெண்ட்டுமே ஜீரோவாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? 0 எலமெண்ட்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா இன்டர்சேஞ்சிங் தி எலமெண்ட் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸையும் காலம்ஸையும் மாற்றி எழுதுறது தான், இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்? ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா ரோவையும் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் காலம் எழுதணும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் காலம் எழுதணும். அதே மாதிரி தேர்ட் ரோவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் காலமில் எழுதணும். அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதியிருக்கோம், இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸை ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். ஏ டிரான்ஸ்போஸை இன்னொரு தடவை இந்த ஏ டிரான்ஸ்போஸ்ன்ற எலமெண்ட்டை வந்து இன்னொரு தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஏ தான் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா டயகோனல் எலமெண்ட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் என்ன சொல்லுவோம்? லோயர் ட்ரையாங்குலர். அதே மாதிரி எல்லா லீடிங் டயகோனல் கீழே இருக்கிற எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அப்பர் ட்ரையாங்குலர். டயகோனல்லாம் என்ன சொன்னேன்? 8 5 1 இதெல்லாம் தான் டயகோனல். அதுக்கு மேலே இருக்க எல்லா எலமெண்ட்டுமே என்னவாக இருக்கணும்? ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லோயர் ட்ரையாங்குலர். அதே வந்து எல்லா டயகோனல் எலமெண்ட்டுக்கும் கீழே 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர். அடுத்து ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ். ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ்னால் என்னென்னா 2 மேட்ரிக்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் அண்டு சேம் ஆர்டராக இருக்கணும், அதுக்கு பேர் வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ். இப்போ ஏன்றதுல வந்து 4 5 7 8. அப்போ இது என்ன ஆர்டரில் இருக்குது? 2 x 2ல் இருக்குது. அதே மாதிரி பின்றது 6 4 3 2. அப்போ இது என்ன ஆர்டரில் இருக்குது? 2 x 2. அப்போ இதுதான் வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை ரோ இருக்குது? 2 rows
அண்டு 3 காலம்ஸ். இத வந்து நெகட்டிவா எழுதணும். இப்ப சிம்பிள் வந்து 4ன்னு இருந்துச்சுன்னா -4. மைனஸ்ல இருக்க சிம்பிள் எல்லாம் பிளஸ்ல எழுதணும். பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ்ல எழுதணும். இதுதான் நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எக்ஸர்சைஸ் அண்ட் எக்ஸாம் சம்ஸ் ஒவ்வொன்னா பார்க்கலாம். தேங்க் யூ.